இது மகிமை நேரம். மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மறுபடியும் 4வது நாளாக மகிமை நேரத்திலே உங்களோடு ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமையை பற்றி சிறிது நேரம் சிந்திப்பதற்காக இந்த நேரத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியின் கனியாகிய இந்த 9 4வதாக நீடிய பொறுமை ஒரு மனிதனுக்கு தேவை என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கின்றார். அதிலும் குறிப்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், அவரிடத்திலே அளவலாவி அவருடைய வார்த்தைகளை கேட்பவர்கள், அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறவர்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கின்றார். பொறுமை என்பது இந்த உலகத்திலே காணப்படுகின்றதா? பொறுமை இல்லாமல் இன்று உலகத்திலே மனிதர்கள் ஓடி ஓடி அலைந்து திரிகின்றார்கள். எதையோ தேடி அவர்கள் அலைந்து திரியக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொறுமை என்பது மிக மிக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக காணப்படுகின்றது. அதிலும் தேவன் நீடிய பொறுமையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நீடிய பொறுமையோடு காணப்பட வேண்டும். வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யோபு அவன் சோதிக்கப்படுகின்றான், அதிகமாக சோதரிக்கப்படுகின்றான். அவன் தேவனை தன்னுடைய தெய்வமாக அசைக்க முடியாமல் அவரை பின்பற்றி அவர் மாத்திரமே என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் அவன் நீடிய பொறுமையோடு காணப்பட்டதினால் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் நீடிய பொறுமையோடு நாம் காணப்படுகின்றோமா? நீடிய பொறுமை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை நீடிய பொறுமை என்பது பாடுகளை அனுபவிப்பதில் கூட இருக்கலாம். பாடுகளை அனுபவிப்பதிலே நாம் நீடிய பொறுமையோடு காணப்பட வேண்டும். யோபு அவன் பாடுகளை அனுபவித்தான். நீடிய பொறுமையோடு காணப்பட்டதினால்தான் இரட்டிப்பான நன்மையை பின்னதாக அவன் பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே அதை வாசிக்கின்ற நாம் அதன்படி நடக்கிறவர்களாக, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அதை போன்ற பாடுகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேவனை மறக்காமல் அவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொன்னால் நீடிய பொறுமையோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் எதிர்பார்க்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நீடிய பொறுமை நம்மிடத்திலே காணப்பட்டால்தான் யோபுவை போல நாம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை பார்க்காமல் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, நாம் ஒருவேளை மாம்சத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம் பொறுமை இழந்தவர்களாக காணப்படுகின்றோம். இந்த உலகத்திலே நமக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு. ஒருவேளை நாம் எதிர்பார்க்காமல் விபத்துகளை கூட நாம் சந்திக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட நாம் தேவனை பார்க்காமல் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் போவோம் என்று சொன்னால், நாம் ஒருவேளை அந்த பொறுமை இல்லாமல் நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக காணப்படுவோம். நாம் பொறுமையோடு அவரோடு ஐக்கியப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு செல்லாமல் அவரோடு ஐக்கியப்பட்டு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் அவருடையதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் நாம் பெருமை உள்ளவர்களாக காணப்படும் பொழுது நம்மிடத்திலே அந்த நீடிய பொறுமை காணப்படாது என்று சொல்லி அங்கே வேதத்திலே பார்க்கின்றோம். இன்று உலகத்திலே கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய நீங்களும் நானும் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா ஐஸ்வர்யங்களை நம்பி பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அப்படி என்று சொன்னால் நம்மிடத்திலே நீடிய பொறுமை இல்லை என்று சொல்லிதான் அர்த்தமாக காணப்படுகின்றது. இந்த பொறுமையை நாம் இழந்தோம் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து நாம் தூர போகிறோம் என்றுதான் அர்த்தமாகிவிடும். ஆகவே பிரபுவையும் சம்மதிக்க பண்ணக்கூடிய அந்த ஒரு நீடிய பொறுமை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். உலகத்திலே வாழும் பொழுது ஒருவேளை நாம் பணிபுரியக்கூடிய இடத்திலே நமக்கு பிரபுக்களாக ஒருவேளை அதிகாரிகள் கொடுக்கப்பட்டிருப்பார்கள். அவரிடத்திலேயும் நாம் நீடிய பொறுமையோடு, ஒருவேளை அவர்கள் நிமித்தமாக ஏதோ ஒரு பிரச்சனையோட அழுத்தங்கள் வரும் பொழுது நீடிய பொறுமையுள்ள நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நாம் நன்மை பெறுகிறவர்களாக காணப்படுவோம். ஆகவே அந்த நீடிய பொறுமை ஒரு கிறிஸ்தவனுக்கு நிச்சயமாக காணப்பட வேண்டும். கிறிஸ்தவனுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் பார்ப்பவர்கள் அதை பார்த்து நீடிய பொறுமையோடு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையும் வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வார்கள். நடைமுறை வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு காரியங்களுக்காக நாம் வரிசையில் இருக்க சொன்னால் கூட இன்று கிறிஸ்தவர்களாகிய நாமும் வரிசையில் இல்லாமல் பொறுமை இல்லாமல் காணப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த இடத்தில் இருந்தாலும் பொறுமையற்றவர்களாக
பொறுமையோடு காணப்படாதவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், நீ நீடிய பொறுமையாக காணப்படு, நீ நீடிய பொறுமையை நீ தரித்துக்கொள், நீடிய பொறுமையோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உனக்கு மேன்மையான ஆசீர்வாதம் நான் வைத்திருக்கிறேன். நீடிய பொறுமையோடு என்னிடத்திலே நீ அமைதியாக காணப்பட்டால், என்னோடு நீ ஐக்கியப்பட்டிருந்தால், என்னுடைய வசனங்களை வாசித்து என்னோடு நீ ஐக்கியப்பட்டிருந்தால், ஜெபத்தின் மூலமாக நீ என்னோடு இணைந்திருந்தால் உனக்கு நீடிய ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்மிடத்தில் இந்த நீடிய பொறுமை காணப்படுகின்றதா? நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது? பொறுமை இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கின்றோமா? நம்மோடு வாழக்கூடிய மக்களிடத்திலே அவர்கள் செய்யக்கூடிய ஒருவேளை சிறிய சிறிய தவறுகளுக்கு கூட எரிச்சல் படாமல் பொறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அப்படி நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதன் மூலமாக அவர்களும் அந்த நீடிய பொறுமையை தரித்து கொண்டவர்களாக, அவர்களும் நீடிய பொறுமையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படி நீடிய பொறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் மாத்திரமல்ல, அவர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை பெற்றுக் கொள்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். நடைமுறை வாழ்க்கையிலே ஒருவேளை பொறுமையோடு காணப்படுவது அது கூடாத காரியம்தான். ஆனால் மனுஷீகமாக நாம் சிந்திக்கும் பொழுது அது முடியாத காரியமாக காணப்படும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்படும் பொழுது, அவரோடு நாம் இணைந்து காணப்படும் பொழுது, அவருடைய வேத வசனத்தின்படி தன்னை நாம் அலங்கரித்துக் கொள்ளும் பொழுது அது முடியக்கூடிய காரியமாக நீடிய பொறுமையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். அந்த நீடிய பொறுமையோடு நீங்களும் நானும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் வெற்றியை கண்டடைய முடியும். இந்த உலக பிரகாரமான காரியத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும். இந்த நீடிய பொறுமை எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். இந்த நீடிய பொறுமை எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும். இந்த நீடிய பொறுமை மற்றவர்களோடு சகோதரர்களாக மற்றவர்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும். ஒரு ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு நிறைவாக தரும். அப்படிப்பட்ட ஒரு நீடிய பொறுமை கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரமல்ல, நமக்குள்ளே மாத்திரமல்ல, மற்றவர்களிடத்திலும் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறவர்களாக நீங்களும் நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழுவோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம் மூலமாக மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட நீடிய பொறுமையோடு வாழுங்கள். நீடிய பொறுமையோடு இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மேலான கிருபையை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்திலும் முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுமையோடு இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் ஐயா. நீடிய பொறுமை எங்களிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஆண்டவரே, யோபுவை முன்னிறுத்தி அவன் பட்ட பாடுகளிலே பொறுமையோடு காத்திருந்ததால் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டானே, அதை போல நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பொறுமையை கற்றுத்தாரும் ஐயா. நாங்கள் பெருமையாக வாழாமல் நீடிய பொறுமையோடு வாழ்ந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு பலத்தை தாரும். எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.